தலைமைச் செயலகத்தில் பட்ஜெட் குறித்து விவாதிக்கப்படும். அதாவது நாளை மாலை 4:30 மணிக்கு அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூடும் என்று தெரிவிக்கப்பட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் பட்ஜெட் குறித்து விவாதிக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜா. ராஜா, நாளைக்கு 4:30 மணிக்கு எதுக்காக இந்த கூட்டத்தொடர் கூட்டப்படுகிறது? அங்கு விவாதிக்கப்படக்கூடிய முக்கிய விஷயங்கள் என்னென்ன? தமிழக அமைச்சரவை கூட்டம் நாளை மாலை 4:30 மணி அளவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட இருக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கடந்த 14ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக இந்த பட்ஜெட் அதாவது இந்த அமைச்சரவை கூட்டம் கூட்டப்படுகிறது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக பட்ஜெட் குறித்து தான் முழுவதுமாக விவாதிக்கப்பட உள்ளது இந்த கூட்டத்தில். ஏனென்றால் இப்பொழுது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த மாதத்தினுடைய 3வது வாரத்தில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் நாளை தமிழக அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. இந்த கூட்டத்தில் பட்ஜெட் குறித்து முழுமையாக விவாதிக்கப்படுகிறது. எவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும், அதாவது தற்போது தமிழகம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் விவசாயிகளுக்கு எது போன்ற திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் நிறைவேற்றலாம் மற்றும் தற்போது 7வது ஊதிய குழு பரிந்துரை அமைக்கப்பட்டுள்ளது. அது இது போன்ற பல்வேறு சிறப்பம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நாளை மாலை 4:30 மணி அளவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தில் பட்ஜெட் குறித்து முழுமையாக விவாதிக்கப்பட உள்ளனர். ராஜா, அதாவது இந்த மாதத்தினுடைய 3வது வாரத்துல பட்ஜெட் தாக்கல் செய்வதுங்கிறது உறுதியாக இருக்கா? அது குறித்த கூடுதல் தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? பட்ஜெட் தயாரிப்பதற்கான பணிகள் கடந்த 2 வாரமாக தொடங்கி தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. முக்கியமான அதிகாரிகள், பல்வேறு துறையினுடைய அதிகாரிகள் இந்த பட்ஜெட் குறித்த ஆலோசனை மற்றும் அது தயாரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக நிதித்துறையை சார்ந்த அதிகாரிகள் அதற்காக தற்போது பட்ஜெட் தயாரிப்பு பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் 3வது வாரத்தில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பே கூறப்பட்டது. அந்த வகையில் 3வது வாரத்தில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய சிறப்பு அம்சங்கள் மற்றும் பட்ஜெட்டில் எது போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட வேண்டும், அதே போல எது போன்ற நலத்திட்ட உதவிகள், நலத்திட்டங்களுக்கான நிதி எவ்வளவு ஒதுக்க வேண்டும் என்பது குறித்து முழுமையாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. 3வது வாரத்தில் தமிழக அரசினுடைய பட்ஜெட் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படலாம் என தெரிகிறது.